இந்தியாவில் அணு ஆற்றலை தோற்றுவித்தவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். இந்தியாவின் பொருளாதாரம் எனப்படும் ரிசர்வ் பேங்கை உருவாக்கி கொடுத்தவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு வாங்கி கொடுத்தவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். 8 மணி நேரம் உழைத்தாலே போதும் என்ற சட்டத்தை உருவாக்கி கொடுத்தவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். நமக்கான ஓட்டுரிமையை பெற்றுத் தந்தவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். PM ஈழை காப்பீட்டு தொகையை உருவாக்கி கொடுத்தவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் படித்து 2 மணி நேரம் வேலைக்கு சென்று 4 மணி நேரம் மட்டுமே உறங்கியவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். இவர் பட்டங்களை பெற்ற தலைவன் அல்ல, 12,000 பல்கலைக்கழகங்களையே உருவாக்கிய ஒப்பற்ற தலைவன். மாட்டு வண்டியில் கட்டி உருட்டி விடப்பட்டு நாடாளுமன்றத்தில் போய் விழுந்தவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். சாதியே சட்டமாக இருந்த நீதியை சட்டமாக்கியவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அப்படிப்பட்ட இந்த ஒப்பற்ற தலைவருடைய பிறந்த நாளில் எனக்கும் பேச வாய்ப்பளித்த இந்த அம்பேத்கர் விழா குழுவினருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தில் ரத்னகிரி மாவட்டத்தில் அம்பேவாதா எனும் சிற்றூரில் 1891ஆம் ஆண்டு பீமாபாய் ராம்ஜி அவர்களுக்கு 14வது குழந்தையாய் பிறந்து இந்த பாருலகம் போற்றும் ஒரு உத்தம தலைவனாக அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் விளங்குகின்றார். தன் தலையில் உள்ள நரம்பு மண்டலம் பாதிப்படையும் வரை ஒரு தலைவன் மக்களுக்காகவே சிந்தித்து 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 எழுதியே இறந்தான் என்றால் அது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் மட்டும்தான். ஆனால் அந்த ஒப்பற்ற தலைவருடைய சிலைகள் இந்தியாவிலே அதிகமாக அவமானப்படுத்தப்பட்ட சிலைகளில் ஒன்று அண்ணல் அம்பேத்கர் சிலை. அந்த சிலையை உடைப்பவர்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்க விரும்பப்பட்டிருக்கேன். அந்த கற்சிலைக்கு உயிர் உள்ளதாக நீங்க எண்ணுகின்றீர்கள், அதனால் அச்சிலையை நீங்கள் உடைக்கின்றேன். உங்களால் சிலைகளை மட்டும்தான் உடைக்க முடியும். அவர் உருவாக்கிய சிந்தனைகளையும் செயல்பாடுகளையும் அரசியலமைப்பு சட்ட தத்துவங்களையும் சமூக நீதி கோட்பாடுகளையும் ஒருபோதும் கூட பார்க்க முடியாது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த கற்சிலையை உடைத்து விட்டு நீங்கள் கைதாகி சென்றாலும் அங்கேயும் உங்களை காப்பாற்றுவதற்கு IPC செக்ஷன் தான் தெரிவித்து வருமே தவிர உங்கள் மாமனோ மச்சானோ யாராலையும் உங்களால் காப்பாற்ற முடியாது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லயும் ஐயாவுடைய போட்டோ இருக்கு உடைக்க முடியுமா? முடியாது. ஒவ்வொரு நீதிமன்றங்களையும் ஐயாவுடைய போட்டோ இருக்கு தொட முடியுமா? முடியாது. ஒவ்வொரு அரசு அலுவலகங்களையும் ஐயாவுடைய போட்டோ இருக்கு தொட முடியுமா? அங்கெல்லாம் போய் உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இங்க சில பேர் சொல்லிட்டு தர்றான் நான் தான் ஆட்ட பரம்பரை, சில பேர் சொல்லிட்டு தர்றான் நான் தான் ஆட போற பரம்பரை, சில பேர் சொல்லிட்டு தர்றான் நான் தான் உயர்ந்த சாதி, பல பேர் சொல்லிட்டு தர்றான் நான் தான் இந்து முஸ்லிம் கிறிஸ்துவன். நீ யாரா இருந்தாலும் ஒரு சாந்தான் வயிறு உழைச்சாதான் சோறு, 6 அடி பள்ளம் அதுவும் நிரந்தரம் அல்ல, உன்னை எரிச்சிருவாங்க. நெருப்பே உன்னை நிராகரிக்கும் என்பதால் தான் உன்னை புதைக்கிறார்கள். இதுல உனக்கு சாதி ஒரு கேடு, சமயம் ஒரு கேடு, சம்பிரதாயம் ஒரு கேடு. சாதியும் மதமும் இந்த உலகத்தை விட்டு அழிந்து கொண்டிருக்கிறது. உனக்கு ஒரே ஒரு பெருமை தெரிஞ்சா சாதி பெருமை, அப்புறம் மத பெருமை. நீ என்னதான் சாதி மதத்தை வச்சு சாதிச்ச சொல்ல? இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு 75 வருஷம் ஆகுது. இந்த 75 வருஷத்துல நான் சாதியை வச்சு இதை சாதிச்சது யாராவது ஏதாவது ஒன்னே ஒண்ணு சொல்ல முடியுமா? ஒண்ணே கிடையாது. சாதி இருக்கு, வெற்றி. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிதர்சனமான உண்மை. ஆனா அந்த காலத்தில் இருந்து தமிழருடைய மறை கற்பிக்குது, தமிழருடைய வேதம் கற்பிக்குது. வள்ளுவ பெருமான் சொல்றாரு, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையாகிறாரு. தலைக்கு தொப்பி தைப்பவன் உயர்ந்தவன், காலுக்கு செருப்பு தைப்பவன் தாழ்ந்தவன் என்ற எண்ணம் கூடாது என்கிறார் வள்ளுவ பெருமான். இந்த உலகத்தின் அறிவு மூதாட்டி அவையும் அதான் சொல்றாங்க, சாதி 2 ஒழிய வேறில்லை, சாட்சங்கால் நீதி வழுவா நெறிமுறையின் மேதிரில் இட்டார் பெரியோர் இடாதார் இடிகுலத்தார் பட்டாங்கில் உள்ளபடி. இந்த உலகத்தின் அறிவு மூதாட்டி அவை சொல்றாங்க, சாதி 2 தான், ஒன்னு ஆண் சாதி, ஒன்னு பெண் சாதி. அது சாதி இல்லை, அது ஒரு விதமான பாலின வேறுபாடு. தன்னிடத்தில் உள்ளவற்றை மற்றவருக்கு கொடுப்பவன் உயர்ந்தோர், மற்றவரிடத்தில் உள்ளவற்றை எல்லாம் தனக்கு 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 என பதுக்கி வைத்துக் கொள்பவன் தாழ்ந்தவன். நாம் எல்லாம் தாழ்ந்தவன் அல்ல, இந்த மண்ணின் பூர்வ குடிகள், இந்த மண்ணின் ஆதிக்குடிகள், இந்த மண்ணின் மைந்தர்கள். மற்றவர்களின் சூழ்ச்சியாலும் நமது சூழ்நிலையாலும் நாம் தாழ்த்தப்பட்டவர்களாக ஆக்கப்பட்டோம். அதனால் நாம் தாழ்த்தப்பட்டவர்கள். நம்ம தாத்தனோ முப்பாட்டனோ அடிமையா இருந்தோம், நம்ம எவனுக்கு அடிமையா இருக்கக்கூடாது. இந்த நிலையை உருவாக்க நம்ம என்ன பண்ணோம்? நம்ம கையில் எடுக்க வேண்டிய ஆயுதம் என்ன? படிப்பு. படிப்பு என்ற ஆயுதத்தால் மட்டுமே சாதியற்ற சமூகத்தை உங்களால் உருவாக்க முடியும் என்று நிரூபித்து காட்டியவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அதற்கு சாட்சியம் தான் இந்தியாவின் அரசியலமைப்பு சட்ட புத்தகம். உன்னவற்றம் தாழ்த்தப்பட்ட சாதின்னு சொல்றானா? ஆமாடான்னு சொல்லு. ஆனால் உன் கோபத்தையும் வேகத்தையும் தன்மானத்தையும் சூடையும் சொரணையும் அம்பேத்கர் போல படிப்பல காட்டு. உன்னை எந்த சொல் இனி சொல்லாக சொல்கிறார்களோ அதை எழுச்சி சொல்லாக மாற்றி சொல்றார் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். ஆபத்தாகவும் அதிகாரத்துக்கு உட்பட்டு வாழ்ந்து சொல்றார் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். உன் பேரை கேட்டா அவன் கொலை நடுங்கணும். அதுக்கு என்ன பண்ணும்? படிக்கணும், படிச்சு அதிகாரத்துக்கு வரணும். அதிகாரத்துக்கு வந்து அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் போல போட்டு சுட்டு போட்டு சேர் மேல கால் போட்டு உட்கார்ந்தால்
உன்னை பார்த்தால் அவனுக்கு பயம் வரும். அண்ணருடைய வேத வாக்கினாது கற்பீர், ஒன்று சேர், புரட்சி செய். முதல்ல நீ படி. நீ படிச்சா உன்னை தேடி அதிகாரம் வரும். அதிகாரம் உன் கைக்கு வந்தால் உன்னை தேடி 4 பேர் வருவான். அவனை வச்சு புரட்சி பண்ணு சொல்றார் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். ஏர்முனையை விட கத்திமுனையை விட பேராமுனை மிகவும் கூர்மையானது. என் அருமை மாணவ செல்வங்களே, இந்திய திருநாட்டின் தலையெழுத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி இந்த பேராமுறைக்கு மட்டுமே உள்ளது என்பதை நிரூபித்து காட்டியவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அதற்கு சாட்சியம்தான் இந்தியாவின் அரசியலமைப்பு சட்ட புத்தகம். இதை நான் ஏன் சொல்றேன்னா, ஏர்முனையை விட கத்திமுனையை விட பேராமுறை மிகவும் கூர்மையானது என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தனது 5வது வயதில் பள்ளி வகுப்பறைக்கு படிக்க போறாரு. படிக்க போகும்போது அவர் அடிச்சு அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி தொடுத்துறானுங்க. என்னன்னு, உன்னெல்லாம் பார்த்தாலே பாவம், தொட்டாலே தீட்டு, நீ என் பக்கத்துல உட்கார்ந்து படிக்க நினைக்கிறது எந்த விதத்துல நியாயம்? அண்ணல் அம்பேத்கர் அவர்களை அடிச்சு அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அங்க இருந்து தொடுத்துறாங்க. நீங்கள் என்ன பண்ணிருப்பீங்க? என்னை ஒருத்தன் அடிச்சுட்டான், அந்த இடத்துக்கே போக மாட்டேன். என்னை ஒருத்தன் அவமானப்படுத்திட்டான், என் சொந்த பந்தத்தை கூட்டு போய் அடிச்சிருப்பீங்க. ஆனா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இவனுக்கு அத்தனை பேரையும் தான் காலில் விட வைக்க நினைச்சாரு. வீட்டுக்கு போயிட்டாரு. போயிட்டு மறுநாள் வரமாட்டாரு நினைச்சாங்க. ஐயா வந்தாரு. ஒரு கையில கோடிப்பை, ஒரு கையில புத்தக பை எடுத்துட்டு வந்து வகுப்பறைக்கு வந்தாதான் நீங்க என்ன அடிப்பீங்க, நான் வெளியில உட்கார்ந்து படிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த 5 வயது குழந்தை வெளியில அந்த சாக்கு போட்டு படிக்குது. எந்த குழந்தை 5வது வயதில் பள்ளி வகுப்பறைக்கு கோரிப்பை எடுத்துக்கொண்டு சென்றானோ அதே சிறுவன் தன் 50வது வயதில் இந்த உலகத்தின் மிகப்பெரிய புத்தகமான இந்திய அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தோடு இந்திய நாடாளுமன்றத்தின் உள்ளே நுழையும் பொழுது நாடாளுமன்றத்தின் உள்ளே அமர்ந்திருந்த அத்தனை பேரும், இந்த உலகமும் இந்தியாவில் இருந்த 75 கோடி பேரும் அவரை எழுந்து நின்று கைதட்டி வரவேற்றது. இப்பொழுது அவர் கையில் கோரிப்பை இல்லை, மாறாக இந்திய அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தோடு வீர கம்பீரமாய் நாடாளுமன்றத்தின் முன்பும் பாராளுமன்றத்தின் முன்பும் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் காட்சியளிக்கிறார். எங்க ஆரம்பிச்சு எங்க இருக்காரு, எங்க போயிருக்காரு பாருங்க. அம்பாவாடையில் ஆரம்பித்து பம்பாயில் முடிந்துவிடும் என்று நம்பியவர்களை பாராளுமன்றம் வரை அழைத்துச் சென்றவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அதற்கு அவர் பயன்படுத்திய ஆயுதம் படிப்பு, அதற்கு அவர் பயன்படுத்திய ஆயுதம் பேனா, அதற்கு அவர் பயன்படுத்திய ஆயுதம் புத்தகம். என் அருமை மாணவ செல்வங்களே, இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்களா என்கிட்ட பேனா இல்ல, பென்சில் இல்ல, இன்டர்நெட் வசதி இல்ல, இமெயில் வசதி இல்ல என்று சொல்ற இந்த காலத்தில் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் படிக்கும் பொழுது அவருக்கான மரியாதையே அங்கு கொடுக்கப்படவில்லை என்பதுதான் என் அருமை மாணவ செல்வங்களே நிதர்சனமான உண்மை. இங்க உட்கார்ந்து இருக்க குழந்தைகளுடைய அப்பா அம்மா யாரும் பெரிய அம்பானியோ ஆதானியோ லட்சாதிபதியோ கோடீஸ்வரர்களோ கிடையாது. அன்னாடம் ஆட்சி. ஒரு நாளைக்கு போனாதான் 300 ரூபாய் கிடைக்கும். அந்த 300 ரூபாயை வச்சுதான் உங்களுக்கு 3 வேளை சாப்பாடு, பேனா, பென்சில், துணி, மணி எல்லாமே வாங்கி தராங்க. இன்னைக்கு சொல்ற சத்தியமா போய் நீங்க நைட்டு கொப்ப மாட்ட கேளுங்க, அவங்க எத்தனையோ இரவுகள் எத்தனையோ பகல்கள் சத்தியமா சொல்ற ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுட்டு பட்டினியா படுத்திருப்பாங்க. என்னைக்காவது நீங்க உங்க அப்பா அம்மா போய் கேட்டுறீங்களா? ஏதோ நீ படிச்சு பெரிய ஆளாகி சம்பாரிச்சு கொடுத்து அதுல உட்கார்ந்து சாப்பிடணும்னு சத்தியமா சொல்றேன். இங்க இருக்க எந்த அப்பா அம்மாவும் சத்தியமா நினைச்சது இல்ல. நீ படிச்சனா நீ முன்னேறலாம். என் அருமை மாணவ செல்வங்க, உங்களுக்காக உங்க காட்டிலையும் மழையிலையும் புயல்லையும் வெயிலையும் கஷ்டப்படுறது எதுக்காக தெரியுமா? என் குழந்தை படிச்சிருவான், என் பிள்ளை படிச்சிருவான், என் குடும்பத்துல ஒரு மாற்றம் ஏற்படும் என்று உறங்கிக் கொண்டிருக்கும் இந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் நீ ஏதாவது பண்ண நினைச்சா படி, வேற எதுவுமே பண்ணாத. படிப்பு மட்டும்தான் உன் ஆயுதம். படிப்பை எடுத்துக்கொண்டுதான் நீ அதிகாரத்தை கைப்பற்ற முடியும். என் அருமை மாணவ செல்வங்களே, ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது படுற சந்தோஷத்தை விட அவன் படிச்சு பெரிய ஆளாகி பட்டம் வாங்கி ஒரு சந்தோஷப்படுற பாரு அந்த தாய், அப்பதான் அந்த தாய் உண்மையான சந்தோஷப்படுற. என் அருமை மாணவ செல்வங்களே, அவங்க காட்டில் மழைக்காக கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒன்று நினைச்சா படிங்க. தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருந்து அம்பேத்கர் என்ற ஒரு தலைவன் உருவானதால் இந்த சமூகத்தில் இத்தனை மாற்றம் என்றால், இங்க படிக்க போற ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு அம்பேத்கருக்கு சமம். இங்க கல்லூரிக்கு போற ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு கோட்டு சுட்டு போட்ட அம்பேத்கருக்கு சமம் என்பதை என் அருமை மாணவ செல்வங்களே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்வேல்.